ஆனா ஏசப்பா நமக்காக 150 பெரிய அடிகள், அவ்வளவு அடிகளை பட்டுக்கொண்டு 17 முள் துளைகள் உள்ள சிந்தைக்குள்ள, மூளைக்குள்ள, தலைக்குள்ள இவ்வளவு பெரிய முள் கிரீடம் வச்சாங்க பாத்தீங்களா? அந்த முள் கிரீடம் வச்சு அது கொம்பால அடிக்கும் பொழுது அந்த முள்ள ஒவ்வொன்று ஒரு தலை ஃபுல்லா என்ன பண்ணிடுச்சு, குத்தி ரத்தம் வடிச்சு கொண்டு இருக்கிறது. 350 இடங்களில் எலும்பு நொறுக்கப்பட்டுச்சு. எலும்பு இப்போ ஒருத்தவங்களுக்கு சின்னதா ஒரு கால் சில்பானாலே எலும்பு முறிவு லைட்டா ஆனாலுமே நடுறாங்க, கட்டு போடுறாங்க. அது எவ்வளோ நாள் கட்டு, 3 புத்தூர் கட்டு, அந்த கட்டு, இல்லைன்னா ராடு வைக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும், எவ்வளோ காரியங்கள் இருக்குது. ஒரு சின்னதா ஒரு எலும்பு கிராக் ஆனாலே அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? ஆனா மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி. ஏலி ஏலி லாமா அப்படி என்ற வார்த்தை கிரேக்க மொழியில சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தான் ஏலி ஏலி லாமா. அந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற வார்த்தைய அவர் மழலை மொழியில, அவருடைய குழந்தை மொழியில பிதாவினிடத்துல தகப்பனை நோக்கி அவர் சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கிரேக்க மொழியில அவர் சொல்றாரு. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 15:34 இதே வசனம் கொஞ்சம் மாற்றப்பட்டு இருக்கும். பாருங்களா, அந்த மத்தியில நம்ம வாசிச்சு ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொன்னாரு கிரேக்க மொழியில. இங்க மார்க் 15:34 சொல்லப்பட்டிருக்கு ஏலோயி ஏலோயி. ஏலி ஏலி, இங்க ஏலோயி ஏலோயி. ஏலோயி ஏலோயி என்ற வார்த்தையும் அதே அர்த்தங்கள் கொண்டதுதான். அது எந்த மொழியில சொல்றாருன்னா அரோமைக். அரோமைக் என்ற மொழியில் என்ன பண்றாரா ஏசப்பா? ஏன்னா ஒரு பாஷைக்காரர் இல்லை, அங்க நிறைய பாஷைக்காரர்கள் அந்த இடத்துல இருந்தபடினால அவங்களுக்கு புரியுற வண்ணமாக என்ன பண்றாரு 2 மொழிகளை, கிரேக்க மொழி பொதுவான மொழி அந்த இடத்துல. அந்த காலத்துல பிதா பிள்ளைய இயேசு கிறிஸ்துவை கைவிடுவதற்கு காரணம் நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய சாபங்கள், நம்மளோட அக்கிரமங்கள் எல்லாம் அவர் தலைமையில இருந்தது. பிதாவே இயேசு கிறிஸ்து ஒன்னா இணைக்கப்பட்டிருந்த ஒரு முட்டை இருக்குன்னா அந்த முட்டைய வெள்ளைக்கருவு மஞ்சள் கருவு மேல இருக்க தோல் தனித்தனி என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியுங்களா? முடியாது. வேக வைக்காம சொல்ற, வேக வச்சா பிரிக்கலாம், வேக வைக்காம சொல்ற பிரிக்க முடியாது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து பிதாவு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இணைத்தவர்களை பிரிக்கவே முடியாது. அது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ஆனா சாத்தியம் இல்லாத ஒண்ணுல நம்ம என்ன பண்றாங்க, சாத்தியமா நம்ம தான் மாத்திட்டோம். ஏன்னா நம்ம செய்த பாவம், நம்ம செய்த அக்குறமல்ல அவர் தலைமையில இருந்தபடினால பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த பிள்ளை என்ன பண்ணாரு, கைவிட்டுட்டார். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. எலியாவை இவர் கூப்பிடுறாரு. எதுக்காக? இங்க இருக்க நம்ம எல்லா ஜனங்களை அழிக்கும்படியாக, நம்மள ஒன்றுமில்லாத பண்ணும்படியாக இவர் என்ன பண்றாரு, எலியாவை கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஜனங்களால அங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னு சொன்னா எலியா ஒரு இடத்துல அங்க நம்ம சொல்லப்பட்டிருக்கு. 2 ராஜாக்களை இப்ப வாசிக்க வேண்டாம். 2 ராஜாக்கள் சொல்றாங்க 50 பேர் என்ன பண்றாங்க, ஆகாப் ராஜா அனுப்புறாங்க, எலியாவை போய் கூட்டிட்டு வா, அவர் தீர்க்க தரிசனம் சொல்லணும், நாங்க யுத்தத்துக்கு போக போறோம், அங்க அந்த இடத்துல யுத்தத்துல நாங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எலியாவை என்ன பண்றாங்க, கூட்டிட்டு வர சொல்லி 50 பேர் அனுப்புவாங்க. அந்த 50 பேர் போகும்போது வானத்துல அந்த அக்கினி என்ன பண்ணுச்சு, அந்த 50 பேர் பட்சித்து போட்டுது. இன்னொரு 50 பேர் போறாங்க, அப்பயும் என்ன பண்ணுச்சு, அக்கினி பட்சித்து போட்டுச்சு. 3வது முறை என்ன பண்றாங்க, 50 பேர் போறாங்க, எல்லாரும் அக்கினி பட்சித்து போட்டுச்சு. அதை கேள்விப்பட்ட ஜனங்க இங்க சொல்றாங்க, இவரு எலியாவை கூப்பிடுறாரு. எலியா கூப்பிட்டா எலியா வந்தா என்ன பண்ண, அக்கினி ரதங்களோடு கூட வானத்துல அக்கினி என்ன பண்ணுவாருங்க, எல்லாத்தையும் பட்சித்து போடுறதுக்காக இயேசு என்ன பண்றாரு, இவரு யாரு எலியாவை கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க,
சொல்றாங்க. ஆனா அவர் எலியாவை கூப்பிடல, இயேசு கிறிஸ்துவ பிதாவானவர் என்ன பண்ணாரு, அவரு கூப்பிடுறாரு. ஏன்னா நம்ம மேல இருந்த பாவத்தால் அவர் சுமந்தபடினால ஏசப்பாக்கும் பிதாவுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கு ஒரு பெரிய பிளவு என்ன பண்ணுச்சு, ஏற்பட்டுச்சு, பெரிய ஒரு பிளவு. அதனால தன்னுடைய கண்ணு தன்னுடைய முகத்தை என்ன பண்ண பிதாவானவர் மறைத்து கொண்டார். தன்னுடைய பிள்ளையை பார்க்க முடியல, அவ்வளவு அகோரமா இருக்காரு, பார்க்க சகிக்க கூடாத அளவுக்கு. ஊர்ல இருக்கிற சாக்கடை எல்லாம் குப்பை குப்பெல்லாம் இப்ப என்ன தலைமையில இப்படி கொட்டிட்டு இருந்துச்சுன்னா என்ன பார்க்க முடியுமா? இந்த வஸ்திரம் எப்படி இருக்கும், சகிக்காது, கிட்ட யாரும் வரமாட்டாங்க, அவ்வளவு துர்நாற்றம் அடிக்கும், அவ்வளவு மோசமா இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் எந்த தப்பும் செய்யல, அவர் பாவம் மாதிரி அந்த சுத்த கண்ணனா இருந்தார் என்று வேதம் சொல்லுது. ஆனா நம்ம செய்த பாவம், நம்மளோட அக்கிரமம் எல்லாவற்றும் அவர் சுமந்தபடினால பிதாவானவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், கைவிட்டார். அதே முடியாது, அவ்வளோ வேதனையில் அவர் என்ன பண்றாரு, போயிட்டு அந்த சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், என் பலன் இல்லைனாலும் சரி, என் பலன் குறைந்து போனாலும் சரி, என் முதிர் வயதானாலும் சரி, நீர் என்னை கைவிடாதேயும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி ஒரு எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருந்தார். அப்போ பாஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் டேனி அப்பா வீடு எங்கள் வீடு பக்கத்து வீடு, ஒரு சின்ன ஒரு பேப்பர் துண்டை மட்டும் சரி எடுத்துட்டு வந்தாப்புல. குழந்தையில ரொம்ப சின்ன பிள்ளை, ஒரு 3-4 வயசுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கிருந்து இந்த பேப்பரை எடுத்த, அவன் சொல்லவே இல்லை. நீ எப்படி எடுத்த, எங்கிருந்து வந்துச்சு, சொல்லு சொல்லு சொல்லி என்னையும் வெளியே தள்ளிட்டாரு. சொல்லு 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 நடிச்சுட்டே இருக்கிறாரு, அவன் சொல்லவே இல்லை. இவர் அடிக்கிற கொடுமை என்னால தாங்க முடியாது, நான் போய் ஒரு அடிச்சுட்டு வாய் தந்து சொல்லுப்பாரு. அவன் ஒரு பார்வை பார்த்தா பாருங்க, என்ன அதை என்னால இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. நீயும் மாமா, நீயும் என்ன புரிஞ்சுக்கலையா, என்னோட சூழ்நிலை உனக்கு புரியலையா, நீயும் என்ன சேர்ந்து அடிக்கிறியேன்னு அவ்வளோ அர்த்தங்கள் அந்த ஒரு பார்வையில. அது இன்னைக்கு வரைக்கும் என்னால் அந்த பார்வை அப்படியே கண்ணில் நிற்கும். சின்ன பிள்ளை, அது இல்லப்பா கீழே இருந்துச்சு, அண்ணா கொடுத்தாங்கன்னு ஒரு வார்த்தை நீ சொல்றதுக்கு என்ன, அந்த கோவத்துல நானும் 2 அடி அடிச்சுட்டேன். அவன் பார்க்காம இருக்க ஒரு பார்வை, நீயுமா என்னை விட்டுட்ட, நீயுமா என்னை புரிஞ்சிக்கல அப்படின்ற ஒரு வாய் இன்னைக்கு வரைக்கும் என்னால் அந்த ஒரு பார்வை என் கண்ணிலே இருக்கும். எனக்கு ரொம்ப எமோஷனல் அந்த ஒரு பார்வை. ஏன்னா அவன் குழந்தை பிள்ளை, அவனுக்கு தெரியாது. ஏன் நான் சொல்ல வரேன்னா, அதே போலதான் ஏசப்பா சொல்றாரு பிதாவை நோக்கி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். மூணு பிள்ளை சரியாப்போம். நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு மாம்சத்துல பெற்றெடுத்த அந்த பிள்ளைக்காக நம்ம உள்ள துடிக்குது, தாங்க முடியல. அது வளர்றதுக்காக நம்ம பெற்றெடுத்துருவோம், பிள்ளையை பார்த்து பார்த்து வளர்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்ததே மரிப்பதற்காக. பிதாவானவர் இயேசுவை கொடுத்தது இந்த உலகத்துக்கு நமக்காக மரிப்பதற்காக, நமக்காக அடிக்கப்படுவதற்காக. என்ன பண்ணாரு, ஏசப்பாவை அவர் விட்டு கொடுத்தாரு. அப்ப பிதாவோட உள்ளம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும், அவரோட அன்பு எப்படிப்பட்ட அன்பு, நமக்காக அல்லவா, நம்ம மேல வச்ச அன்பு, நம்ம மேல வச்ச பாசம், நம்ம மேல வச்ச அந்த நேசத்தினால தன்னுடைய பிள்ளையை என்ன பண்ணாரு, நமக்காக ஒப்பு கொடுத்தாரு. அதுதான் சொல்றாரு, அப்படி கைவிடப்பட்ட ஒரு நிலைமை அறிந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தன் பிள்ளைய, தன் தாயை பிள்ளை கைவிடலாம், எல்லாரும் கைவிட்டுலாம். அந்த கைவிட்டு நம்ம நினைக்கிற நிறைய நேரத்துல என்ன எல்லாரும் கைவிட்டுட்டாங்களே, என்னை நேசிக்க யாரும் இல்லையா, என் மனசை புரிஞ்சுக்க யாரும் இல்லைன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். கைவிடப்பட்டுட்டா அவருடைய நிலைமை என்னன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் கைவிடப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பிதாவால் அவர் கைவிடப்பட்டபடினால நம்மளை யார் கைவிட்டாலும் அவருக்கு புரியும், அந்த வேதனை அவருக்கு புரியும். அந்த தாகமும் அந்த வாஞ்சையும் அந்த என்ன சொல்றது பாரம் வியாகுலம் எல்லாம் ஏசப்பாக்கு புரியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது ஏசாயா 59:2 மாத்திரம் நம்ம வாசிச்சு முடிக்கலாம். இன்னைக்கு நிறைய வேலை நம்ம நினைச்சிட்டு இருக்கல, நம்மளை யாரும் புரிஞ்சுக்கல, நம்ம எல்லாரும் கைவிட்டுட்டாங்களேன்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கல. ஆனா கைவிடுறது என்னன்னு அவருக்கு தெரியும், கைவிடப்பட்ட நிலைமை என்னன்னு அவருக்கு தெரியும். நம்மளை யாரா கைவிட்டுனா அந்த வேதனை என்னன்னு ஏசப்பாக்கு புரியும். அவர் ஒரு நாள் நம்ம என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். அவருடைய கண்களை கொள்ளாமா யார் எல்லாம் சொல்லாமா, யாரை கைவிட்டாங்க